தமிழக பாஜக மாநில தலைவர் பதவிக்கான வேட்புமனுவை நயினார் நாகேந்திரனிடமிருந்து மட்டுமே பாஜக கட்சி இதுவரை பெற்றுள்ளது. தமிழ்நாடு பாஜக பிரிவு தலைவராக அண்ணாமலை பாராட்டத்தக்க சாதனைகளை செய்துள்ளார். மக்களிடம் கொண்டு சென்றதிலும் சரி அல்லது கட்சியின் நிகழ்ச்சிகளை கிராமம் கிராமமாக கொண்டு சென்றதிலும் சரி அண்ணாமலையின் பங்களிப்பு சிறப்பாக இருந்தது. கட்சியின் தேசிய கட்டமைப்பில் அண்ணாமலையின் திறன்களை பாஜக பயன்படுத்திக் கொள்வோம், தேசிய அளவில் அவரை பயன்படுத்திக் கொள்வோம் என்று அமித்ஷா கூறியுள்ளார். இதன் மூலம் தேசிய பணிக்கு அண்ணாமலை செல்வதை அமித்ஷா உறுதி செய்துள்ளார். பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளார். பாஜக தலைவர் பொறுப்புக்கு நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனு அளித்துள்ளார். இவருக்கு மட்டுமே விருப்ப மனு தாக்கல் செய்ய கட்சி தலைமை அனுமதி வழங்கியுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாடு பாஜகவின் 13வது தலைவரானார் நயினார் நாகேந்திரன். அவர் போட்டியின்றி அண்ணாமலை இடத்தை நிரப்ப உள்ளார். பாஜக மாநில தலைவராக 10 வருடம் கட்சியில் இருக்க வேண்டும். ஆனாலும் அது அடையாள விதிதான், கட்டாய விதி கிடையாது. இந்த நிலையில் அண்ணாமலை நீக்கப்பட்டு 8 வருடமாக கட்சியில் உறுப்பினராக இருக்கும் நயினார் அந்த இடத்தை பிடித்துள்ளார். 2023 அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக கருதப்படும் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். அண்ணாமலை இருந்தால் அதிமுக பாஜக கூட்டணி அமைவது கஷ்டம் என்று டெல்லி இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. 2026 மாநில தேர்தலில் கட்சிகள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றால் கூட்டணி நெருக்கமாக இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி பாஜக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் முகமும் ஒரு குறிப்பிட்ட சாதியாக இருப்பதை பாஜக விரும்பவில்லை. எடப்பாடியும் அண்ணாமலையும் ஒரே பிரிவை சேர்ந்தவர்கள். அதுவே பாஜகவிற்கு வேறு சாதியை சேர்ந்தவர் தலைவராக இருந்தால் அது கூட்டணிக்கு இன்னும் வலு சேர்க்கும். முக்கியமாக தென் மண்டலத்தில் கூட்டணிக்கு பலம் தரும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அண்ணாமலையை மாற்ற ஒரு ஆலோசனை நடந்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த லோக்சபா தேர்தலில் திமுகவின் வெற்றி சதவிகிதம் பல தொகுதிகளில் குறைவுதான். பாஜக வாக்கு சதவிகிதம் தான் பல இடங்களில் திமுக வெற்றிக்கு காரணம். அதிமுக பாஜக சேர்ந்திருந்தால் திமுகவை பல தொகுதிகளில் வெல்ல விடாமல் தடுத்திருக்கலாம் என்று இவர்கள் பேசியுள்ளனர். இதையடுத்தே பாஜக தலைவர் பதவி அண்ணாமலையிடமிருந்து நயினார் நாகேந்திரனுக்கு மாற்றப்பட்டதாக பாஜக வட்டாரத்தினர் தெரிவிக்கின்றனர். இதனிடையே விடைபெற்ற அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பில் பதவி வழங்குவதாக அமித்ஷா அறிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.